சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்பு சுக்கடி கொடுத்தி மயிலாட வந்தாளா. கொடுத்து வச்சவேன் கொடுத்து வச்சவேன் கொடுத்து வச்சவேன் கொடுத்து வச்சவேன். அடே அப்பா வாப்பா குடிக்கி. அதே அப்பா என்னடா இது ஆடுறது? கலை இளவட்ட கல்லை தூக்கி வச்சுட்டு வந்த மாதிரி. உனக்கு ஏன்டா உறுத்துது? இது மாதிரி உனக்கு வரணும்னு எத்தனை தடவை கேட்குறேன்ட்ட. ஆமா கலை முன்னாடி வீங்கிருச்சு பின்னாடி வீங்கிருச்சு. வாங்கி போட்டு ஆக்கி போட்டிருக்கீல. வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஜிம்முக்கு போறீங்களோ? ஜிம்முல 4 பேத்த வச்சிருக்கேன். 4 பேத்த வச்சிருந்தா ஏறாது. நீங்க ஏதோ ஜிம்முக்கு போறீங்க? அதாங்க வேலைக்கு வச்சிருக்கையா? வேலைக்கு வச்சிருக்கீங்களா? ஜிம்முல 4 பேர் இருந்தா தாயே ஆள் வந்தா சொல்லி கொடுக்க முடியும். எப்படி அப்படி? ஐயோ ஐயோ கொரோனாவுல வளர்த்துனேன்டா சோறு போட்டு. கொரோனாவுல இதுக்கு மட்டும்தான் வளர்த்தியா? உரம் போட்டேன். எப்படி அப்படி இருக்கு? குப்புன்னு உண்மையிலேயே அருமையா இருக்குடா செல்லாம். என்ன முதராத்திரில கத்துற மாதிரி கத்துற? வலிச்சா கத்த மாட்டாங்களா? வலிச்சா கத்துறது கட்டைய பாரு. ஏய் வலிச்சா கத்த அப்படி கத்தனே அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கு. நீ அப்படித்தானே கத்தி சொல்லி கொடுத்துருக்க. எந்த பாரு மணி இங்க பாரு முத்துராஜ். என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி உனக்கு தெரியாது? உன்னை பத்தி என்ன பத்தி நான் என்னையா தெரிஞ்சு? போற ஊர்ல உன்னையோட வம்பாத்தே இருக்குது. உன்ன போற ஊர்ல உன்னோட பிரச்சனையா இருக்கு. என்ன மாதிரி பொம்பளை நீ ஆம்பளைட்டு வந்து பாரு. நான் யார்கிட்ட வம்பு போக மாட்டேன். வம்பு வழியில வந்துச்சுன்னு வச்சுக்கவே அது கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு தான் கிடப்பி. நானும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். போயிட்டேன்னு வச்சுக்க அந்த ஆளுக்கு நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா இழுத்து பாருவேனே பாப்பா. நீ தான் வம்பு இழுத்து பாருவேன். பேச்சு சுத்தம் இல்லையே. உன் பழக்க வழக்கம் சரியில்லையே. நீ நிப்பாட்டிக்கல. நீ முத நிப்பாட்டு. காஞ்சனகுளம் மேடையோட நீ அடங்கி போ முதல்ல. காஞ்சனகுளம் மேடையில முத நீ எனக்கு அடங்கி போ. என்ன கூந்தலுக்கு வாடங்கனே? நான் அடங்கி போ. பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கி பேசு. பொம்பளைட்ட ஆம்பளை அடங்கி போ. ஆம்பளைக்கு நிகர பொம்பளை வாய்களிய பேசு. பொம்பளைக்கு நிகர ஆம்பளை பேசுற. ஆம்பளை நான் பேசுறேன் காரணத்தோட பேசுறேன். பொம்பளை பேசுறேன்னா காரணம் இருக்கும். பொம்பளை காரணம் அப்படியே கிழிச்சு போடுவே நீ. ஆம்பளை காரணம் கிழிச்சு கேப்பேன். நீ 1000 தான் இருந்தாலும் பொம்பளை தானே. நீ 1000 தான் இருந்தாலும் 2000 இருந்தாலும் நீ ஆம்பளை தானே. ஆம்பளை அப்படியே இழுக்கிற வாய் வாசப்படி வரைக்கும் போகுது. பொம்பளை நீ இழுக்கிற. இழுக்கத்தான் செய்வேன். நான் இங்க பாரியா ஒரு பொம்பளைங்கிறது எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? அவ வயசுக்கு வந்து பிள்ளை பெத்த பிறகு பொம்பளைன்றுவாங்க. சரி. ஆம்பளைன்றது எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? இந்த பொம்பளை வயசுக்கு வந்து பிள்ளை பெக்கறா பாத்தியா? அப்ப நான் பிள்ளை பெத்து கொடுத்தாதான் அந்த வர்ற போறேன் ஆம்பளை. களி சிங்க குட்டி மாதிரி பெத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி. ஓ நாங்க மட்டும் பிள்ளை பெத்து உனக்கு கொடுக்கலைன்னு வச்சுக்க எங்களுக்கு பேரு மலடின்னு சொல்லுவாங்க. சரி. பொம்பளை இல்லைன்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா நீ பிள்ளை பெக்கலைன்னு வச்சுக்க போறேன் பாரு. வெக்கம் இல்லாம மானம் இல்லாம ஒரு பிள்ளை பெக்க வக்கு இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் போட்டு உழவு ஓட்டுறேன். நான் ஆசமத்து போறவன் இன்னும் புள்ள பக்கம் உள்ள இவன் எல்லாம் ஆம்பளை வீதியில முறுக்கிட்டு வைந்த இதுல பஞ்சாயத்துக்கு மாதிரி நொட்டிட்டு வந்துட்டேன். சரி நான் கேக்குறேன் அந்த ஆம்பளையே இல்லாம நீ பொம்பளை என்ன செய்வே? நான் கேக்குறேன் பொம்பளையே இல்லாம ஆம்பளை என்ன செய்வ? ஒரு பொம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது எல்லாமே ஆம்பளை வச்சு. ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது பொம்பளை கையில இருக்கு. எப்படி நான் கேக்குறேன்? நான் பொம்பளை மாறாப்ப ஒழுங்கா ரோட்ல போட்டேன்னா கட்டிருக்கேன் பாரியா பொம்பளை மகாலட்சுமி மாதிரி பெத்திருக்கான் பாரியா பிள்ளைய விஜயலட்சுமி மாதிரி தைரியலட்சுமி மாதிரி சொல்றது ஆம்பளைக்கு பேர் வாங்கி கொடுக்கறது. அப்படி முந்தானிய ரோட்ல விரிச்சிட்டேன்னு வச்சுக்க ஒருத்தலக்க பெத்திருக்கேன் பாரு ரோட்ல விட்டு நோயந்தி விட்டுருக்காங்க பொம்பளையும் முகரையும். இவனை எல்லாம் பெத்தவன செருப்புட்டுல பீய கொண்டு சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கணும். செஞ்சாங்களான்னு தெரியும். செஞ்சா தாண்டா பெக்க முடியும். எதை சொல்ற? எதை நீ கேட்ட? நான் கல்யாணத்தை சொல்லி. நானும் கல்யாணத்தை தான் சொல்றேன். உன் பேச்சு வேற மாதிரி. உன் பேச்சு வேற மாதிரி போதே. எனக்கு பிடிக்கலமா. எனக்கு உனக்கு பிடிக்கலையா? மணிமேகலை எது எது பிடிக்கலேன்னு பிடிக்கலேன்னு காஞ்சனகுளம் மேடையில உடைய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே 1000 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி வலுவலுன்னு அரைச்சி இதுல அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்புன மாதிரி இருக்கு. உன்னைய பார்க்கையில எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு முத்துராஜ்? தொப்புளு பிரிப்புன்னு இருக்கா? அது ஆம்பளைய பார்த்தா தாண்டா வரும். பேசாம இருடா. அப்படியே கோவப்படாதீங்க. தொழில பொறுமை முக்கியம். ஆமா ஆமா ஆமா. கோவப்பட்டீங்கன்னா சோழி நடக்காது. சரி சரி சரி. காரியம் ஆகணும்னா காலையும் முடின்னு இருக்கேன். சரிப்பா சரிப்பா. உனக்கு 5 நிமிஷம் வேணும்னா கோவப்படாம. வேணாம் வேணாம் வேணாம். பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை. பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளை. ஆம்பளை தான் பொறுமையா. பொம்பளை தான் பொறுமைன்றேன். என்ன பேசுற நீ பேசுவியா? ஆம்பளை பேசுற உடனே பொறுமைக்கு சிறந்தது. ஏன் பொம்பளை பேசுனா நீ என்ன பேசுவியா? அப்படி கிடையாதுமா. முதல்ல பொறுமைக்கு சிறந்த ஆம்பளைன்னு சொன்னேல. எங்க என்னைய கட்டிப்புடி நான் பேசாம தான் கிடப்பேன். உனக்கு மானம் இல்ல ரோசம் இல்ல. அப்பே ஊர்ல தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன். அதனால நான் அப்படி எல்லாம் இல்ல
கற்பு களையாத கன்னி பெண். இதுவரைக்கும் எந்த ஆண் கையும் என் மேலே பட்டதே இல்லை. அம்மா நெஞ்சு வலிக்குதுடி சண்டாலி, அம்புட்டு வலிக்குதே. ஓ வேலைய பாரியா, பேச்சு எனக்கு பிடிக்கல. ஆளு மோர கட்டி பாரு. இவரு நாங்க பொம்பளை கட்டி பிடிச்சா நீ சுகமா இருக்குன்னு சோழிய முடிச்சிட்டு போயிருவ. அப்படி கிடையாதுமா. நாங்கல்ல, நீ வந்து என்னைய கட்டி பிடிக்கல, வாங்க ரசா முத்து ராசா என்னைய கட்டி பிடிங்கன்னு பொழந்தா காட்டுவீங்க. நாசமத்து போறவனே, பொழந்து காட்டு. மோரைய கட்டி தூமைய குடிக்கு ஒழுக்கமா பேசு. இங்க பாரு, நீ ஒழுக்கமா நீ பேசுறீ முதல்ல. ஆளு இல்லைங்க, தமிழ்ல ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. இதே ஆணும் வீட்டை விட்டு போறான்ல, அவனுக்கு பேர் இருக்கா? ஒரு இரியா, ஒரு பெண் பிள்ளை பெக்கலைன்னா மலடின்னு சொல்றாங்க. இதே ஆணுக்கு பிள்ளை பிறக்காம இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் இருக்கா? இல்ல. ஒரு பெண் புருஷனை இழந்துட்டா விதவைன்னு பேர் இருக்கு. இதே ஆண் பெண்டாட்டியை இழந்தவனுக்கு பேர் இருக்கா? அப்ப ஏன் அப்ப இல்ல? இல்ல தெரியுமா? என்ன காரணம்? இத பூரா எழுதுனவன் சொன்னவன் பூரா ஆம்பளை. அவனுக்கு சாவுகாசமா வச்சுக்கிட்டு எங்களை பூரா கீழே தள்ளிட்டான். இதே நாங்களா இருந்தோம்னு வச்சுக்க, நாங்களும் நல்லா கேட்டிருப்போம். ஜானியை குடிக்க தூமியை குடிக்க கேட்டிருப்போம். கேட்டுட்டு போ, ஒன்னும் கேட்டு நீ என்ன நீ கேட்டாப்ல நான் வருத்தப்பட போறேனா? அதே நீ கேட்டு நான் சத்தியமா வருத்தப்பட மாட்டேன். இந்த உலகத்துல காரியம் ஆம்பளை சாதிக்கணும்னா பொம்பளை இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். பொம்பளை இல்லைன்னா நீ மோட்சம் இல்ல, எடுத்து போவ. நீ தெரியாம உலகம் தெரியாம திர்ற மணி. என்னங்க, ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம், இல்லைன்னா பூரா வீச்சம் எடுத்து பூத்து போயிடும். நான் இருக்கிற வரையும் தான் நீ ஜோலி பார்க்க முடியும். இல்லன்னா செவுத்துல ABCDன்னு வரைஞ்சுக்கிட்டு தெரியணும். அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நாங்க கை தொழில் வச்சு பழச்சுக்கிறோமா? எத்தனை நாளைக்கு அப்புறம் கைய எத்தனை ஆயுசு முழுவதும் கையை வச்சு நாங்க பழச்சுக்கிறோமா? போற வழியில 2 கையில கட்டு போட்டேன், என்னடா பண்ணுவ? யாராவது விட்டு அடிக்க விடுவா? என்ன பதில மோசம் வச்சு ஆன கட்டவனே, மோகர கட்டைய பாரு. அதெல்லாம் சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு பெண் இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப பிரச்சனை இல்ல. இல்ல அப்படியா? குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு சோறாக்கி போட பொம்பளை வேணும். சரி. துணி துவைச்சு போட பொம்பளை வேணும். கை கால் அமுத்த பொம்பளை வேணும். உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப பொம்பளை வேணும். உனக்கு பிள்ளை பத்து கொடுக்க பொம்பளை வேணும். உன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பொம்பளை வேணும். உனக்கு ஊடமாட உதவுறதுக்கும் பொம்பளை வேணும். என்ன உதவுறது? எவ்ரி என்ன அது ஏதாவது வேட எவ்வளவு தானடா உதவும். சரி 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 சரிமா, அருமையா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? வியாபாரம் பார்க்கறேன். என்ன வியாபாரம்டா? சங்கு. சங்கா எப்படிமா இருக்கு? ஊதிடுவேன். என் சங்கு வலம்புரி சங்கு. தெரியும் தெரியும் தெரியும். உன் சங்க பத்தி எனக்கு தாண்டா தெரியுமா? நீ என்ன? ஆமா, கிளியன் திட்டியா? சரிம்மா, இப்ப வியாபாரம் பண்ண இருக்கையில கூட்டிட்டு வாங்க. லூசு பையில கொண்டு என்ன என்ன கூட்டிட்டாரா? உன் சங்க பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சங்கு இல்லையா? ஏன் வியாபாரம் சங்கு. அதை தேன் சொல்றேன். எட்டி சங்கு. உன் சங்கு எவ்வளவு பெருசுடா வாத்தியாரே? சங்கு என்ன நேரடியா சங்க பார்த்தவே இப்படித்தான் வாத்தியாரே. என்ன விளம்பரம்? உன்னை விளம்பரம் கட்டாங்களா? அங்க மட்டும் என்ன வாழ்தான் இவ்வளவு தான் சித்தப்பா. சரி, அதனால நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடிப்படி வியாபாரம் யூடியூப்ல பாக்குறவங்க புல்லு புல்லு காடி அடி ரோட்டோர வீட்டுக்காரி. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இவரோ சாப்பு சேலக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? அடி ஒரு நிக்கிற குட்டி குட்டி சொனகட்ட மாடு. அவன் கூப்பிடுறான் போய் நிக்கிற. எப்பா எனக்கு 2 நாளா வயித்த வலிப்பா, வவுறு தட்டுவானாட்டு இருக்குப்பா. கொழு கொழுன்னு கொளுத்த குட்டி. இது கொழு கொழுன்னு கொளுத்த குட்டி. வயிறை எப்படி தட்ட உனக்கு வயித்த வலின்னு வச்சுக்க. வயித்த எப்படி தட்டணும் தெரியுமா? மேல இருந்து இப்படி தட்டி வரணும். பொம்பளை அப்படி மணிமேலைக்கு கூசிருச்சே. கண்ணங்கருத்தகளை ஏத்திருக்கா கொட்டு கூட கனகத்தை பொங்கியில ஏத்திருக்கா கொட்டு. கண்ணங்கருத்தகளை ஏசிருக்க போட்டு கூட கணங்கோழி இடையழகா ஏசிருக்க போட்டு கூட. தூக்கு போட்டு தொங்குவியாம்டா? ஏய், தூக்கு போட்டு தொங்குற அந்த ஆளு என் முகத்தை பார்த்து அடிக்கிறாரு. இவன் என்ன மிருதங்க காரையா குண்டிய பார்த்து ஆண் உட்காந்து கிடக்குறான். வாதிப்பே என்ன அதை பார்த்து உட்காந்துருக்க மக்காடே. அப்பா என் செல்லம், இந்த ஒரு ஆட்டை இங்கிட்டு திரும்பி ஆட்டுவேன். நான் பார்க்கலடா, அவங்களே பார்த்தா நான் பார்க்கல. கண்ணு மக்கா ஆலங்குடி ரைஸ் முள்ளு மாதிரி இல்ல வச்சிருக்கிறா.
10 புடி அரிசியை ஒரே கிரைண்டர்ல போட்டு ஆட்டிடலாம். இந்த கிரைண்டர்ல பெல்ட் கலந்து வச்சு அதான் நான் பிடிச்சி தூக்கிட்டு கிடக்கு. கல்லு கம்மியா? அப்படியா? 20 புடி ஆட்டலாம்டா. அதுக்கு தக்கன உரல் வேணும், உலக்க வேணும்டா. குழவிக்கல் வேணுமா? உலக்க இருந்தா தாண்டா, குழவிகள் இருந்தா தாண்டா ஆடு, இல்லன்னா அதுவா மாவா இருக்குடா அரிசி. நம்ம லட்சுமணன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். அடி செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்க சரி என்னக்க ஒரு சிட்டாக்க எச்சரிக்கை சொல்லக்க முத்து பல்லக்க அட என்னவோ என்னவோ ஹொய் அட என்னவோ என்னவோ ஹொய். அப்பா 4 இடி 4 நறுக்கு நடிச்சனமியா. அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, இந்த மணிமேகலை குளிப்பதற்கு, இந்த மணிமேகலை குளிப்பதற்கு காஞ்சரங்குள்ள இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி. நல்லா அடிச்சு விடுங்க மாப்ள. அடி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட போயில தாண்டி, ஏ வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி திண்டுக்கல் மணிமேகலை தாண்டி. இதுல நீ வாசிப்ப இங்கேயா பாக்குற மருது. எந்த விஷயத்திலையும் கட்ட வாசிக்கிறத மட்டும் நிப்பாட்டாத. அடி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாத்தா, விடுற பிடிக்க விடலைன்னா வீட்டுல போத்திக்கிட்டு படுக்க வேண்டியதா. எப்பா இங்க வச்சா தப்பா இந்த ஆட்டமே வர நீ ஒரு விளங்காத போய் ஆட்டா நீ வாத்துக்கல. அடி செவ்வந்தி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாத்தா, என்னடா நம்ம கம்பெனியா இருப்பாவுல இருக்கு. ஐயா நம்ம கம்பெனினா நீ ஏன் சட்டு தானே? ஆமா ஐயா தாத்தத்தை மாத்தி ஆடுவோம்ப்பா. இப்ப சரியா அப்படியே இந்த ஆட்டத்தை மாத்தி ஆடுவோம். மாத்தி ஆடுமா? வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு. என்னடா தொப்புளுக்குள்ள விட்டுக்கிட்டு கிடக்குற நீ கூட நான் சும்மா தானே இருந்தேன். அது என்ன உனக்கு மட்டும் வலிக்குது எனக்கு வலிக்காதா? ஒழுக்கமா இருக்குடா போங்கடா. ஐயப்பா அடிவாகானே அடிவாகானே அலமரம் அங்கே விழுது 10000 தன்னை நன்னானே தன்னே தானே நன்னானே விழுது 10000 தன்னை நன்னா. இந்த முதல் சந்திப்பு காஞ்சனகுளம் மேடையில் ஐயனார் வாசல்ல கலகலன்னு போகணும். அடுத்த வருஷம் நம்மதே நிறையா. சரியா? அடிவாகான அலமரம் அலமரம் நேரம் நில்லுமா.
பொம்பளைகிட்டே பேசுறேன். அதே மணிமேலத்தை பார்த்த மாதிரியே இருக்குடா. இருக்க முடியும் இருக்கான். கொண்ட நல்ல குலுங்குதடி உனக்கு கொண்ட பூவு வாடுதடி. நல்ல குலுங்குதடி உள்ள கொண்ட பூவு வாடுதடி. போடு. அம்மா ஆமா, அதனால மணிய மழை வருதா? ஒண்ணுமா 3-4 நாள் அப்படித்தானே வருது. ஆனா 3 நாள் நேத்தெல்லாம் நான் போன ஊர்ல மழை வந்துச்சு. நான் போய் காலை தூக்குனே நின்றுச்சு. 10 வருஷம் மதுரிலோட மழை வராது. சரி, இந்த ஆட்டெல்லாம் சரி. முக்கியமான விஷயம் ஏன் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா, இங்கே இந்த ஏரியாக்குள்ளே நம்ம நிறைய நாடகங்கள் நடக்கிற ஏரியா. பழையங்குளம், நெடுமதுரை, சோளங்குருணி, காஞ்சனாங்குளம்லாம் நல்ல நிறைய நாடகம், பிரார்த்தனை வைக்கிற நாடகங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த பொண்ணு மதுரை விறகுனூர் BA முடிச்சிருக்கா, தமிழ் லிட்ரேச்சர். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதம் குழந்த ஒன்று இருக்குது. ஆமாம், கஷ்டப்படுற குடும்பம். அவங்க வீட்டுக்காரரு பப்புனு, அந்த அங்கே நிற்கிறான் அவனும் பப்புனு தான். ஆமாம், அவன் பாருங்க இப்படி பொண்டாட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறேன். கிழிச்ச அவளுக்கு இவர் ஆதரவு கொடுத்த காஞ்சனாங்குளம் கிராமத்துக்கு மற்றும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆமா, அதனால உங்களை பார்த்தவொடனே எனக்கு இது வந்துருச்சு. எது? காதல்ரா. என்ன சொல்றீங்க? உன்னைய பார்த்து காதல் வராம இருக்குமா? வராத காதல் கூட வருமே. ஆமா, கிட்டத்துல வாடா செல்லாம், கிட்டத்துல வாடா. காதல் எப்படி தெரியுமா? நல்லா ஒட்டு. என்ன ஒட்ட? ஒட்டுன்னு சொன்னீங்க மணி. இரவு 12 மணி. கையை இங்க படி. ஏன் அப்படி ஒதுக்குற? பொம்பளைக்கு ஐயோ, அப்படியே வானத்து தொலையாத எரும மாடு. இரவு 12 மணிக்கு. என்னடா குண்டிய கணா? அதுதான் மொத்தமா இங்க இருக்குதே. அங்க இருந்தா சொல்லி சொல்லி வத்தி போச்சுடா, நாசமத்து போறேன். வத்தினதே எப்படியா? அப்ப வத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? உன்னைய பார்த்த உடனே எப்படி என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. மணி லேசா சொல்ற மாதிரி செய்யணும். லேசா குனின்னு எப்படி மணி செய்யணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா அனத்தணும். எதுக்கு அனத்தணும்? அப்ப தாண்டி வராதது கூட. அப்படி அனத்தணும் மணி சுத்தமா வராது. நீ பார்த்தன இப்ப என்னுடைய காதல் எப்படி சொல்றீ வாத்தியாரே? புடிங்க வாத்தியாரே. இங்கேலேலம் கிளியே இங்கேலேலம் கிளியே என்னை தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. கிளியே என்னை தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கி பாட்டு அத நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே. அடி கண்ணம்மா பாராட்ட நான் இல்லையே. வந்து விடும் புது பாட கெட்டு வரும். ஆடி வெள்ள ஓடி வந்து ராகோ சொல்லி தரும். எந்த தாகம் தீர்ந்து விடும். சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும். புது பாட கெட்டு வரும். ஆடி வெள்ள ஓடி வந்து ராகோ சொல்லி தரும். எந்த தாகம் தீர்ந்து விடும். தானா பாடுற பாட்டு அது தென்றல் மழை கேட்டு. நானா பாடுற பாட்டு அந்த தென்றலும் அதை கேட்டு. தானா பாடுற பாட்டு அது தென்றல் மழை கேட்டு. வசந்தம் இங்கு பூவில் வரும். நாளை எந்த வாசம் வரும். ஏலேலம் கிளியே என்னை தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே.
சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணி விழுமித்தே சொல்லட்டுமா வெற்றி முத்தே எல்லட்டுமா ஒத்தேயடி பாதை அது தேடினது நாளை அடி ஒத்தையடி பாதை இது தெரு வரும் நாளே எல்லா நாளே மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் எல்லா நாளை மாறிவிடும் நிலவில் கூட பூமியில் வரும் ஏலேலம் கிளியே கிளியே தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நூல் இல்லையே அடித்த மங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நான் இல்லையே ஏண்டா இது என்ன விளையாட்டு சாமானவா இப்ப புடிச்சுக்கிட்டா தானே உள்ள போய் பிடிக்க முடியுமா சொல்றேன் ஆமா ஏய் முத்துராஜு என்னடா செல்லாம் உன்னைய பார்த்தனி எனக்கு வந்துருச்சு என்ன மூத்தரமா என் வாயில அடிச்சுடவா அடிச்சு விட்டாலும் இங்க 3 லிட்டர் பேஞ்சிருவா அப்படியா ஒரு டீ கப்புல தான் பெய்யும் சரி உன்னைய பார்த்தோன்னே எனக்கு காதல் வருது வருதா காதலும் வந்தது கண்ணியின் உள்ளே எங்க சித்தப்பா இப்படி வாசிக்கிறாரு பாத்தியா 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏன் கட்டிலுக்கு கெட்டிக்காரையா நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரையா நீ கிட்டவா 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மீனாட்சி பல்வரிச அதுதான் நீ சீர்வரிச பொண்டாட்டி முத்துமுகம் அதுதானே சத்து சகம் உன்னோடு உறவாட நான் ஜென்மோ எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன் பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருப்பதனால நரம்பு துடிக்கிது நரச்சப்பினால் தங்க என்று தங்கந்தானே தாசை நரச்சால் சிங்கந்தானே 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கவிச்சடிக்க போறா முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டில் வலி ஊசி கசிய உன்னாலே சில முறை முறுக்கமும் சில முறைக்கு இறக்கமும் ஆனதே ஆடியா தோறம் போகையில அந்த தோறம் விழுந்ததில்ல இனி உன்னோடுதான் நான் இல்லையே இன்ன கால முறையும் கொலுசுது குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவனே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுத்து மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே 3 முழம் மல்லிகைப்பூ டேய் அரோஹரா அரோஹரா அம்பிகையே தேவி அம்மா அம்பா ஹலோ அம்பிகையே
அங்கையர் கண்ணி அன்னையே அங்கையர் கண்ணி அன்னையே 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 மாமதுரை ஆளும் மங்கள கல்யாணியை வனமுடன் முன் வந்து மகிழ்ச்சியை தருபவளே மாமதுரை ராணியே மங்கள கல்யாணி மனமு வந்தருள்வாய் எனக்கு அருள் செய்வாய் நீ சிறும் சிறப்பு வந்து செல்வத்தை தருபவளே சிறப்பு வந்து செல்வத்தை தருபவளே தேவிகாமாட்சியே தினந்துதித்தேன் உன்னை தேவிகாமாட்சியே தினந்துதித்தேன் உன்னை அங்கையர் கண்ணி அன்னையே அங்கையர் கண்ணி அன்னையே அங்கையர் கண்ணி அன்னையே 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 முருகா உலகை காக்கும் பரம்பொருளே பூமாலை போற்றி புகழாரம் சூற்றிய கலையின் பிறப்பிடமான இந்த காஞ்சிரங்குளம் கிராம மக்களுக்கு இந்த நாடக உபயதாரர் அண்ணா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வருஷம் முழுவதும் இந்த நரைகளுத்த ஐயனாரை எப்படி கூட்டி வந்துடுறார். ஏன்னா இன்னைக்கு நீ நாளை கழிச்சு இப்போ சின்ன கருப்பு பெரிய கருப்பு அதிலையும் கலந்து கொள்கிறேன். என் மீது அன்பும் பண்பும் பாசம் வைத்துள்ள கலை ஆர்வம் வைத்துள்ள இந்த காஞ்சரங்குளம் கிராம பெரியவர்களுக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கும் உளமார்ந்த நன்றி வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். முருகா, இந்த குறிஞ்சி நாட்டின் ஒரு பகுதியான செற்றோரை பரிபாலம் செய்து கொண்டு வருகிறேன். என் நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறைவில்லாமல் நடந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய குறை முருகா, எனக்கு ஒரு பெரிய குறை. அனுதினமும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வைத்து விட்டாயே, என்ன செய்வேன், எது செய்வேன்? என் மனைவி தெரிவித்தால், சாமி முருகனவே வழிபட்டு கொண்டிருக்கிறோம், இந்த பாலும் வயிற்றிலே ஒரு பச்சை குழந்தை கிடைக்கக்கூடாதா முருகா என்று மனைவி அழுதாள், கண்ணீர் விட்டால். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மலடி மலரின்றி ஏசுவார்களே, என்ன செய்வேன் கதறினார். அந்த முருகன் கொடுத்த அருள் பிரசாதத்தால் எனது மனைவி கருவுற்றார். ஒன்றல்ல இரண்டல்ல 7 ஆண் குழந்தைகளை பெற்றேன். 7 ஆண் குழந்தைகளை. 7 ஆண் குழந்தை பெற்றாலும் ஒரு பெண் குழந்தை இல்லையே, பெண் குழந்தை இல்லையே. கடைசி வரையில் காலடியில் அழுது உழம்புவது மகள் அல்லவா, ஒரு பெண் கிடைக்கக்கூடாதா என்று வருந்தினார். என குல சம்பிரதாயம் என்ன? ஆண்கள் எல்லாம் பருவமுடன் வேட்டைக்கு செல்வதும் பெண்கள் எல்லாம் பருவம் அடைந்தவுடன் திணைக்காவல் செல்வதும் தான் வழக்கம். அப்படி இருக்கும் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றேன். வேட்டைக்கு சென்றேன். எங்கோ ஒரு சத்தம், எங்கேயோ ஒரு சத்தம். பக்கம் பக்கம் திரும்பி பார்த்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே குழந்தை குரல், குழந்தை குரல். ஆசையோடு அரவணைத்து தூக்கி பார்த்தேன். அழகான பெண் குழந்தை. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே அழகான பெண் குழந்தை. முருகா, கருணை காட்டி விட்டாய். பெண் குழந்தையே இல்லாத எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்று மனமகிழ்ச்சியோடு முருகனுக்காக திணை விதைத்தோம். அந்த திணையை தக்க பருவமடைந்து விட்டது. அது காவல் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக என் மகளை நான் திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். என் மகளை விட்டு நான் தனியாக எப்படி பிரிந்திருப்பேன்?
எப்படி பிரிந்திருப்பேன் ஆண்டவா. சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரங்கொடுக்கும் ஈசனை. அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் எங்கள் ஐயப்பனை. வில்லாளி வில்லனே வீரமணி கண்டனே, வீரமணி கண்ட ஐயப்பா. தில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாளி வில்லனே வீரமணி கண்டனை. தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சொல்லுங்க. சபரிமலை செல்வதற்கு சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் பந்தலடிகள் பிள்ளை. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அபயம் என்று சாமியே